அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும், சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு உள்ளது. அந்த தீர்வை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்வு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால், துன்பம் ஏற்பட்டுவிட்டால் தற்கொலை செய்றாங்க. இன்னைக்கு நம்ம டிவில பார்க்குறோம், பேப்பர்ல பார்க்குறோம். இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாரிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல, பார்க்குறோம்ல. இத பற்றி ஆய்வு பண்றாங்க. ஒவ்வொன்னா ஆய்வு பண்றாங்க. அப்ப மதத்தின் அடிப்படையிலும் ஆய்வு பண்றாங்க. எந்த மதத்தில அதிகமா தற்கொலை பண்றாங்க? எந்த மதத்தில குறைவா தற்கொலை பண்றாங்க? இப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, இஸ்லாமியர்கள் மிக மிக குறைவாகவே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அதுல வந்து இஸ்லாமியர்களே குறைவா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்ப மிக மிக குறைவாகவே இந்த குறிப்பிட்ட ரொம்ப குறைவாகத்தான் இஸ்லாமியர்கள் தற்கொலை பண்றாங்க என்று ஆய்வுல சொல்றாங்க. ஏன் இஸ்லாமியர்கள் குறைந்த சதவீதத்தில தற்கொலை பண்ணியிருக்கிறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன காரணம் என்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன காரணம் என்றால், அந்த இறைவனை பற்றிய புரிதல். என்ன புரிதல்? நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பம் நடந்தாலும், எது நடந்தாலும் இறைவனுடைய கையில தான் இருக்கு. இறைவன் நாட்டப்படி நடந்திருக்கு. இறைவன் நாடிட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி நினைத்து அவங்க நிம்மதி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைக்கும் பொழுது தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப எல்லாமே இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது என்று நம் நினைத்தால், நமக்கு நிம்மதி தான். அத நம்ம ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்ம இருந்துறலாம். அப்ப பலவிதமான பிரச்சனைகளுக்கு மனிதன் உட்படுகிறான். பலவிதமாக சோதனையை செய்கிறதாக இறைவன் சொல்லிக் காட்டுறான். பலவிதமா உங்களுக்கு சோதனை வரும். எப்படிலாம் சோதனை வருமா? ஓரளவு அச்சத்தாலும், பசியாலும், செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். பொறுத்துக் கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. வபஷிரி சாபிரீன். பொறுத்துக் கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்று நபியே நீங்கள் சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி சோதனை வரும்? அச்சத்தால் சோதனை வரும், பசியால் சோதனை வரும், செல்வங்களால் சோதனை வரும், உயிர்களால் சோதனை வரும், பலன்களை சேதப்படுத்தி சோதனை இப்படி பலவிதமான சோதனைகள் வரும். இதை யார் பொறுமையுடன் இருந்து இந்த உலகத்துல வாழ்றாங்களோ, அவங்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். இத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப இந்த வாழ்க்கை எதற்கு? இது ஒரு பரீட்சை. அப்ப பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு பரீட்சை தான். ஆனா, இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை. இப்ப எனக்கு இருக்கிற பரீட்சை உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கிற ப ப பரீட்சை எனக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை. அப்ப அனைவருக்குமே பரீட்சை இருக்கு. நம்ம அனைவரும் பரீட்சை எழுதிக் கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான பலன் மறுமை, சொர்க்கம். இந்த உலகத்துல எப்படி நம்ம வாழ்றோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இறைவன் இவ்வளவு பெரிய சோதனைகள குடுக்குறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க? இந்த சூழ்நிலையில எப்படி நடக்குறாங்க? இதுக்காகத்தான் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை வச்சிருக்கான். அப்ப அந்த சொர்க்கம் நமக்கு வேணும்னா, இந்த சோதனையை எதிர்கொள்ளணும். இந்த சோதனை எதற்காக என்றால், இந்த சோதனையை எதிர்கொண்டு அதற்கு பரிசாக சொர்க்கத்தை தர இருக்கிறான். அப்ப அனைத்துமே பரீட்சை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாமே பரீட்சை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, "யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான்." இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நன்மை யாருக்கு நாடுறானோ, அல்லாஹ் அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, "ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிமுக்கு முள் உட்பட அவருக்கு நேரிடும் துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை அனைத்திற்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை" என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. இதுவும் புகாரில இடம்பெற்ற ஹதீஸ் தான். அப்ப இது போன்று ஏன் நடக்குது? அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்கல்ல, இப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், முள்ளு குத்துனாலும், இந்த மாரி பல துன்பங்கள் நடக்குதே, இதற்கு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, துன்பத்தை சகித்துக் கொண்டால் சொர்க்கம் கிடைக்குது. அடுத்த செய்திய பாருங்க. அதாவ் பின் அபி ரபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக இந்த செய்தி வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அவங்கட்ட கேட்குறாங்க, "சொர்க்கவாசியான பெண்மணிய நான் உங்களுக்கு காட்டட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. காட்டுங்க" என்று அவங்க சொல்றாங்க. அத பாருங்க, அந்த கருப்பின பெண் தான். இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல இவங்க வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர்ட்ட கேட்குறாங்களாம், "அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோயினால் நான் அவதிப்படுறேன். எனக்கு வலிப்பு நோய் இருக்கு. நான் அவதிப்படுறேன். அந்த வலிப்பு நோயினால் என்னுடைய ஆடை விலகிறது. அதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க" என்று கேட்குறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, "நான்
நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் நான் துவா செய்றேன் என்று சொல்றாங்க. அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, "நான் பொறுமையா இருக்கிறேன். எனக்கு சொர்க்கம் தான் வேணும். நான் பொறுமையா இருக்கிறேன். ஆனால் அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில துவா செய்யுங்க" என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அதற்காக துவா செய்றாங்க. அப்ப துன்பங்களை பொறுத்து கொண்டதற்காக அவங்க சொர்க்கவாதி ஆகுறாங்க. ஏன்னா, ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு இந்த பிரச்சனைய குடுத்தான்? இந்த பிரச்சனைய குடுப்பதால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? என்று பார்ப்பதற்காக தான். அப்ப வலிப்பு நோயினால் தன்னுடைய வாழ்க்கையில அவதிப்பட்டுருக்கிறாங்க. அதற்கு பொறுமையா இருந்ததுனால் அவங்களுக்கு சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வின் தூதரால் சொல்லப்படுது. அது அல்லாஹ்வின் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்படுது. அடுத்து பாருங்க, கண் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளோ முக்கியமானது. கண் இருந்தா தான் வானம், பூமி எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன் தன் தாயை பார்க்கறது கூட கண்ணு வேணும். அப்ப யாரை பார்ப்பதாக இருந்தாலும், கண் இல்லாட்டா நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. அப்ப கண் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது. அப்ப அந்த கண் இல்லன்னா எப்படி இருக்கும்? அதான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். புகாரில அந்த வரக்கூடிய செய்தி. "நான் என் அடியானை அவனுக்கு விருப்பமான இரு பொருட்களைக் கொண்டு சோதிப்பேன். பொறுத்துக் கொண்டோருக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன்" என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க. இது புகாரில இடம்பெற்ற ஹதீஸு. அப்ப கண் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது. அந்த கண்ணை பறித்து அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப கண் இல்லாம நம்ம நெனைப்போம், ஒரு சின்ன குழந்தை பொறக்கும்போதே கண் இல்லாம பொறந்துருச்சே! அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? இப்படிலாம் நம்ம யோசிப்போம். அதுக்கு காரணம் என்ன? சோதனை. கண் இல்லாம பிறந்தா அந்த அந்த புள்ள எப்படி அவங்க வாழ்றாங்க? அதற்காகத்தான். அந்த எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக தான் அந்த சோதனை. அதை எப்படி எதிர்கொள்றாங்க? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்வின் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, "இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு" என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? "நான் ஆச்சரியப்படுறேன். மூமின்களுக்கு எல்லாமே நன்மையாகவே ஆகிறது. இது மூமின்களைத் தவிர மற்றவர்களுக்கு இது கிடைக்கிறதில்ல" என்று சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. ஒரு மூமின் தனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாரு. அது அவருக்கு நன்மையாயிருது. அவருக்கு அதுவே துன்பம் ஏற்பட்டால் பொறுமையா இருக்கிறாரு. அதுவும் அவருக்கு நன்மையாயிருது. அப்ப 2மே நன்மை ஆயிருதாம். அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாரு. அதுவும் நன்மை ஆயிருது. அவருக்கு துன்பம் ஏற்பட்டால் பொறுமையா இருக்கிறாரு. அதுவும் நன்மை ஆயிருது. இது குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வின் தூதருக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி வியப்பாக அவங்க சொல்றாங்க. இது இது முஸ்லீம் ஹதீஸ்ல நம்ம இந்த செய்திய நம்ம பார்க்கலாம். அப்ப இது போன்ற எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், இது சோதனை தான். இது இறைவன் நம்மை சோதிக்கிறான். அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். இது நம்ம புரிந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப எல்லாமே சோதனை தான். இந்த உலகத்துல எல்லாமே பரீட்சை என்பதை ஒருவர் புரிந்து கொண்டால், நமக்கு எந்த பிரச்சனையும் அல்ல. ஒருத்தரு கேட்கிறாரு. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு திரிமிதியில இடம்பெறுது. அவங்க அல்லாஹ்வின் தூதர் அவங்கட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட கேட்கிறாங்க, "இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாரு அல்லாஹ்வின் தூதரே? யார் அதிகமா சோதிக்கப்பட்டிருக்கா?" என்று கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "நபிமார்கள் தான், இறை தூதர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க" என்று சொல்றாங்க. ஆனா நம்மலாம் என்ன நெனைப்போம்? என்னமோ நமக்கு மட்டும் தான் பிரச்சனை வருவது போல நெனைக்கிறோம். ஆனா அதிகமா சோதிக்கப்பட்டது யாரு? நபிமார்கள் தான். அதான் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. நபிமார்கள் தான் அப்டின்ட்டு. அடுத்து சொல்றாங்க, அதற்கு அடுத்து மார்க்க பிடிப்பு உள்ளவர்களை சோதிப்பார். அதுக்கு அடுத்து அவர்கள் மார்க்க பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு அவருக்கு சோதனை இருக்கும் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் திரிமிதில இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த துன்பம், பிரச்சனை எது நடந்தாலும் இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது. இது எல்லாமே சோதனை தான் என்று ஒருவர் புரிந்து கொண்டால், அவர் நிம்மதியாக இருப்பாரு. ஏன்னா, எது நடந்தாலும் இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது. இது இந்த மாரி இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது என்பதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவர் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப அவரு நிம்மதியா இருப்பாரு. நம்மளுடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில நம்ம சொல்லணும். ஆனா, பெரும்பாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளை மத்தவங்க எல்லார்ட்டயுமே சொல்வோம். ஆனா, இறைவன்ட்ட சொல்லுவோமா? நம்மளுடைய பிரச்சனைய இறைவனிடத்தில கேட்கணும். நீங்க அல்லாஹ்விடத்தில கேட்டு பாருங்க. ஒரு விதமான நிம்மதி ஏற்படும். அந்த கஷ்டங்களை மனதில உள்ளதையே அல்லாஹ்விடத்தில சொல்லி காட்டணும். நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன். இதை நீ சரி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில நம்ம கேட்கணும். நம்ம கேட்கிறோமா? இறைவனிடத்தில அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும். அதைத்தான் இறைவனும் விரும்புகிறான். நீங்க அல்லாஹ்வ சார்ந்திருங்க. அல்லாஹ்வ யார் சார்ந்திருக்கிறாங்களோ, அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இறைவன் தன் திருமறையில சொல்லிக் காட்டுறான். அப்ப இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, சோதனை என்பது மறுமையில் பரிசு தருவதற்காக, அந்த சொர்க்கத்தை தருவதற்காக என்பதை புரிந்து கொண்டு, சோதனையை எதிர்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் சொர்க்கம் செல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.